This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வான்புகழ் வள்ளுவம். பால் இன்பத்துப்பால். இயல் களவியல். அதிகாரம் 110. குறிப்பறிதல். குறள் 1100. கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல. விளக்கம். கண்களோடு கண்கள் பார்வையால் ஒத்திருந்து அன்பு கொள்ளுமானால் அங்கே வாய் சொற்கள் யாதொரு பயனும் இல்லாமல் போகின்றன. திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் குறிப்பறிதல். பொருட்பால் அங்கவியலிலும் இன்பத்துப்பால் களவியலிலும் குறிப்பறிதல் இடம்பெறுகின்றது. உள்ள கருத்தை அளந்தறியும் கருவியாக பயன்படுவது கண்ணே. உண்மை காதலுக்கு கடைக்கண் பார்வையும் புன்முறுவலுமே போதுமே. உலகில் அணு முதல் அண்டம் வரை சேர்க்கை பெற்றிருப்பது வெள்ளிடை மலை. காதலின் சிறப்புக்கு காரணம் முழு மன உணர்வே ஆகும். நோயை தருவதும் நோய்க்கு மருந்தாய் அமைவதும் காதலே. கண்களோடு கண்கள் கலந்துவிட்டால் அங்கே பேச்சுக்கு இடமே இல்லை. இக்குறளுக்கு ஏற்புடைய சில இலக்கிய பதிவுகள். எண்ணறு நலத்தினால் இணையல் நின்றுழி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலைப்பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். கம்பராமாயணம். முதலில் பார்த்தவர் ராமபிரான் தான் என்கிறார் கம்பர். தகையணங்கு உறுத்தப்பட்டு முதலில் வாடுபவன் தலைவன் தானே. பின்னர் சீதாதேவி ராமரை நோக்குகின்றாள். உண்ணவும் நிலைப்பெறாது என்கிறார். அடுத்து உணர்வும் ஒன்றிட என்கிறார். இருவருக்கும் மனம் நிகழும் முன்பே உணர்வு ஒன்றிவிட்டதாம். மனம் முடித்து பல ஆண்டுகள் ஆனாலும் உணர்வு ஒன்றாது புரிதலின்றி கருத்து வேறுபாடுகளுடன் நயன்மை அதாவது நீதிமன்றங்களில் நிற்பவர்களைத்தான் நாம் இக்காலங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேங்குவளை தன்னிலே செந்தாமரை மலர பூங்குவளை தாமரைக்கே பூத்ததே ஆங்கு மது நோக்கும் தாரனும் வாழ் நுதலும் தம்மல் பொது நோக்கெதிர் நோக்கும் போது. நலவெண்பா. புகழேந்தி புலவர். வண்டுகள் தேனை விரும்பி வருகின்ற மாலையை அணிந்த நலனும் ஒளிபொருந்திய நெற்றியை உடைய தமயந்தியும் தங்களுள் இயல்பாக பார்த்து கொண்ட போது தமயந்தியின் கண்ணாகிய கருங்குவளை மலரிலே நலனுடைய கண்ணாகிய செந்தாமரை மலர்ந்தது. நலனுடைய கண்களிலே தமயந்தியின் கண்ணாகிய கருங்குவளை மலர்ந்தது. நின்னையவன் நோக்கினான் நீ அவனை நோக்கி நின்றாய் அன்னதொரு நோக்கினிலே ஆவி கலந்து விட்டீர். குயில் பாட்டு. பாரதியார். ஒரே ஒரு பார்வையிலே உயிரும் உடலும் இரண்டர கலந்து விட்டதாக பாரதியார் கூறுகிறார். பூ ஒத்து அலமரும் தகைய ஏ ஒத்து எல்லாரும் அறிய நோய் செய்தனவே தேமொழி திரண்ட மென்தோள் மாமலை பரியி வித்திய ஏனல் குறியி ஒப்புவாள் பெருமழை கண்ணே. குறுந்தொகை. மல்லனார். இனிய மொழியினையும் பருத்த மெல்லிய தோளினையும் உடைய தலைவி இடையிடையே பருத்தி விதிக்க பெற்ற முதிர்ந்த திணைப்புணத்தில் கதிர்களை உண்ணவரும் குருவிகளை ஓட்டி நிற்கின்றாள். அவளுடைய பெரிய குளிர்ந்த கண்கள் பூவினை ஒத்த தன்மை உடையனவாயினும் அவை அம்புகள் ஒத்தனவாய் நின்னை போன்ற யாவரும் அறியுமாறு எனக்கு துன்பத்தை உண்டாக்கின. கண்களோடு கண்கள் கவ்வி கலந்து உளம் மாறி புக்கும் வல்லமை காதலில் உண்டு. கண்கள் கலந்துவிட்டால்
கருத்தில் நிறைந்து விட்டால் அங்கே பேச்சுக்கு இடமே இல்லை. குறிப்பறிதல். காதல் மலர்ந்து விட்டால், கண்கள் கலந்து விட்டால், ஆருயிர் இணைந்து விட்டால், உயிர் மூச்சென இருவருமே உணர்வில் ஒன்றிவிட்டால் வாய்ப்பேச்சுக்கு ஏது இடம்? வள்ளுவத்தை போற்றுவோம், வள்ளுவமாய் வாழ்வோம்.